ஒரு மனுஷனை வந்து எவ்வளோலாம் அடிக்கலாம், இந்த அளவுக்கு கேவலமா அடிச்சிட்டீங்க நீங்க. அது மாதிரி இந்த வெறியிலே ஒரு 10 வாட்டி வந்து பார்ப்பான். வெரியன்ஸ், தளபதி வெரியன்ஸ் இந்த 10 வாட்டி வந்து பார்ப்பான் இந்த படத்தை. நீங்க வேணா பாருங்களேன், 1000 crore அடிக்கும், சாலிடா அடிக்கும் ஜனநாயகன். அந்த அளவுக்கு இப்போ இப்படி கேவலமா நடந்ததுன்னா எவனா நம்மளை மதிப்பானா? தெலுங்கு இண்டஸ்ட்ரி நம்மளை மதிப்பானா? இல்ல கர்நாடகா இண்டஸ்ட்ரி நம்மளை மதிப்பானா? கேஜிஎஃப் படம் எடுக்கிறானா? இல்ல கேரளா இண்டஸ்ட்ரி நம்மளை மதிப்பானா? அப்போ எவ்வளவு பெரிய ஒரு குரூப்பை எதிர்க்கிறாரு விஜய் சார். ப்ரெஷர் கொடுக்கலாம் எப்படி இந்த அழுத்தம் கூட. ஆனா எவ்வளவுதான் பண்ணாலும் அவர் ரெடியா இருக்கிறாரு. உங்களுக்கு சொல்றது ஒன்றும் இல்லை, ஒரு படம் பண்ணணும்னா எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கும் தெரியும். நார்மலாக வந்து எல்லா ப்ரொடக்ஷன் டேரக்டரு ஆர்டிஸ்ட்டு அவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாரும் சம்பளம் கொடுத்து இவ்வளோ டைம் 3 மாதம் 90 நாள் டேட்டு கொடுத்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு ஒரு யுனைட்டியாக ஒரு எல்லாருக்கும் வேலை இல்லாமல் வேலை கொடுத்து ஒரு படம் வந்து வெளியில் வந்து ரிலீஸ் ஆகி விட்டா வருது, அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம். ஆனால் அது அசால்ட்டாக வந்து லீக் பண்ணி கேவலப்படுத்தி நாகரிகற்ற செயல் பண்ணினே இருக்கிறானுங்க. ஒரு மனுஷனை வந்து எவ்வளோலாம் அடிக்கலாம், இந்த அளவுக்கு கேவலமாக அடிச்சிட்டீங்க நீங்கள். உங்களை மாதிரி எனக்கு எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி இந்த ஊரே எனக்கு பிடிக்கல, வர தமிழ்நாடே எனக்கு பிடிக்கல, சென்னையே எனக்கு பிடிக்கல. சரிங்களா? இவ்வளோவா கேவலமாக இருப்பீங்க? ஒரு மனுஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து எல்லாம் நல்லது பண்ணுறான்றார் அவரு. சென்ட் ஆஃப் பார்ட்டி வந்து டிசம்பர் நடந்தது, ஆடியோ லான்ச் நடந்தது மலேசியாவில். அந்த கூட்டம் கூடுச்சுன்னு சொல்லிட்டு படத்தை ரிலீஸ் பண்ண விடாம நிறுத்தி கடைசியில் வந்து சென்சார் போர்டு அவங்க ரிலீஸ் பண்ணுறான்றீங்க, இவன் எடுத்தான்றீங்க, அம்மா எடுத்தான்றீங்க, இவன் எடுத்தான்ற எதுவுமே வந்து சரியில்லை ஐயா. இது ரொம்ப இதையும் நான் என்ன சொல்லுவேன், அவருன்னா நான் நினைக்கிறேன், நான் ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதையும் கடந்து போவாங்க அவங்க, அவ்வளோதான். இதுதான் நான் சொல்லுவேன். சினிமா ஃபேனாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான படம் ஐயா. ஒருத்தர் வந்து ஃபீல்டு விட்டு போறாரு ஐயா, அவர் வேலை செய்கிறார், அது நடிக்கிறாரு, இல்லை வீட்டில் கூட சும்மா உட்காடுறாரு, அது அவர் இஷ்டம், இல்லை அரசியல் அது அவர் இஷ்டம். ஆனால் ஒருத்தர் போகும்போது வந்து அவருக்கு மாலை மரியாதைலாம் கொடுத்து ஒரு ரிட்டையர்மெண்ட் செட்டில்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணி இந்த இளம் வயசில் ஒரு சம்பாதிக்கிற விஷயத்தையே விட்டுட்டு போகும்போது இவ்வளோ கேவலப்படுத்தி அனுப்புவீங்க? நான் கேட்குறேன். படத்தை ரிலீஸ் பண்ணி நான் இந்த படமாக எடுக்கிறாரு அவர், டப்பா படத்துல மாதிரி பண்ற அளவுக்கு கேவலப்படுத்துறீங்களே, அப்போ நீங்க எவ்வளோ ஆளுங்களா இருப்பீங்க? தலைவர் படத்துல வந்து பிரச்சனை தான் வந்தது ரிலீஸ். சரி, ரைட்டு. அதான் அழுத்தம் கொடுத்து தானே அவரை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து அவர் இந்த 6 மாசமா, இந்த செப்டம்பர் மாசத்துல இருந்து இது வரைக்கும் என்ன நடந்தது உங்களுக்கு எல்லாமே தெரியும். இவ்வளோ அழுத்தம் கொடுத்து அந்த மனுஷனை ஒரு மாதிரியா அவ்வளோ இது பண்ணி அவர் மனசு உடையிற வச்சு கத்துற அளவு அவர் உண்மையா பேசுறாருங்க. இந்த மாதிரி தமிழக மக்களே, நான் வந்து பொதுவாக பேசுகிறேன். நீங்கள் ஆல்ரெடி விஜயகாந்த் சாரை மிஸ் பண்ணிட்டீங்க. இந்த வாட்டி விஜயனை நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஆளுங்க யாருமே கிடையாது. ஓப்பனாக சொல்கிறேன். இல்லை உங்கள் விருப்பம், நீங்கள் அதெல்லாம் பண்ணிக்கோ. நான் சொல்கிறேன், என்னோட கணிப்பு இது, அவ்வளோதான். ஒருத்தர் இறந்துட்டாரு ஆல்ரெடி, விஜயகாந்த் அண்ணன். இவர் ஐயா இறந்துட்டாரு. இவர் வந்து நல்லது பண்ண ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை காப்பாடுற பாருங்க. இல்லை நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், இப்படி தான் அழிவோம்னா சீராக இல்லாமல் எல்லாம் எப்படியா நாசமாக போகும், அவ்வளோதான். என்ன தெரியும், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அஜித் ஃபேன்ஸ்லாம் அப்படி பண்ணவே மாட்டானுங்க. அவங்க வேலையை, அவங்களாம் வேற வேலையே இல்லையா, அதெல்லாம் பண்ணவே மாட்டானுங்க, வாய்ப்பே கிடையாது. அவங்க வேலையை அவங்க பார்த்துன்னு இருக்கிறாங்க. அவங்க படத்தை வந்தால் படம் வந்து பார்க்குறாங்க, அவ்வளோதான். இது அஜித் ஃபேன்ஸ் எல்லாரும் இருப்பானுங்க. அஜித் ஃபேன்ஸ் எல்லாமே விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, இதுவும் உங்களுக்கு தெரியும். அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ கேவலமான செயலை வந்து அஜித் ஃபேன்ஸ் சொல்லவே சொல்லாதீங்க. நீங்கள் பண்றவங்க யாரும் எப்படிங்க தெரியும்? நம்ம கேமரா வச்சா பார்த்துன்னு இருக்கிறோம். அவங்க பண்ற இழிவான செயல் பண்ணியிருந்தா குற்றம்லாம் நிறைய ரோட்ல பண்ணியிருந்தா அதை போய் நீங்க கேட்க முடியுமா? முடிச்சிட்ட அப்புறம் தானே போய் பாக்குறீங்க, அதை போய் நீங்க எப்படி கேட்க முடியும்? பாக்ஸ் ஆபீஸா மொத்தமா இன்னும் இண்டஸ்ட்ரியல் க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. இப்போ இப்படி கேவலமா நடந்ததுன்னா எவனா நம்மளை மதிப்பானா? தெலுங்கு இண்டஸ்ட்ரி நம்மளை மதிப்பானா? இல்ல கர்நாடகா இண்டஸ்ட்ரி நம்மளை மதிப்பானா? கேஜிஎஃப் படம் எடுக்கிறானா? இல்ல கேரளா இண்டஸ்ட்ரி நம்மளை மதிப்பானா? மூவில எல்லாமே சொல்றேன், கோலிவுட் இல்ல உட்டும் சொல்றேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு ஹீரோ வந்து இவ்வளவு அசிங்கப்படுத்தி அனுப்புறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தான் ஆபத்து. ஓப்பனா சொல்றேன், நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே, சினிமா இண்டஸ்ட்ரிக்கே இதெல்லாம் கேவலம் இழிவான செயல். இதெல்லாம் இப்பெல்லாம் முன்னோர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் செய்வாங்க. அப்பா நீ தெரியும் அந்த கஷ்டம்னா வழி என்னது. சரியா? இன்னைக்கு நம்மளுக்கு ஒண்ணு விதைச்சா நாளைக்கு நம்மளுக்கு இன்னொருத்தர் படம் நம்மளுக்கே வரும். நம்ம ஒருத்தர் செஞ்சோம்னா நாளைக்கு நம்மளுக்கே அவங்களுக்கு வரும். அப்ப தெரியும் அந்த வழி என்னன்னு. சரி, நான் பார்க்கல, ஏன்னா நமக்கு தெரியலதான். இது மாதிரிலாம் பண்ணுவோம், நம்ம எல்லாத்துக்கும் தயாரா தானே இருக்கிறோம். ஏதாவது ஒரு அவதூறு பரப்புறதுக்காக தானே இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், வரட்டும். ஃபுல் படம் வந்தா கூட மக்கள் அது அவருக்கு தான் ஃபேவரட். அவருக்கு பாசிட்டிவா தான் அமையும். ப்ரோ என்ன ப்ரோ, எல்லாருக்குமே தெரியும் ப்ரோ யாரு சைடு மிஸ்டேக். இது வேற ஒரு கேள்வியா வேற கேக்குறீங்க, பதில் தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேக்குறீங்க பத்தியா? நீங்க தமிழ்நாட்டுல ஒரு 6 வயசு பையன் 7 வயசு பையனை கேட்டா கூட கிளியரா சொல்லுவான் யாரு விஜய் அங்கிளை வந்து ப்ரெஷர் பண்றான்னு கேட்டா கிளியரா சொல்லுவான். அதனால அவங்களுக்குலாம் ஒண்ணுதான். தூத்துக்குடி பாத்தீங்கல்ல கூட்டத்தை, அவ்வளவுதான். ஏன் சிஎம் சார் வந்து கொளத்தூர்ல விடல அப்படின்னா இதுதான் காரணம். நேத்து ஒன்றும் இல்லை, பொன்னேரியில ஒரு அண்ணன் அனுப்புறாரு, உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து கார்ல போறாரு, கூட்டமே இல்லை, அவர் பாட்டு தனியா ஏதோ போற மாதிரி ஒரு 4 கார் பின்னாடி வருது, அப்படியே போறாரு. தளபதி ஒரு இடத்துல வந்து நின்னாருன்னு வைங்களேன், அப்படி இருக்குது கூட்டம்.
அதுதான் ஒரு ரியல் வெற்றி. ஆட்சி மாற்றம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அவங்க இதுல இருந்து அமிச்சிட்டாங்க, அவங்க வேண்டுமே தான் அவங்க லீக் பண்ணிட்டாங்க. இது மூலமா சிம்பிள் அப்படிங்களா? பேங்க் பிக்சர் குவாலிட்டி பாத்தீங்களா? நல்லா இருந்ததா? ஹெச்டியா இல்ல நார்மலா? எதுல நான் பார்க்கல நான். ஏன்னா இந்த ஜென்ரலா எந்த படத்தை பைரசில பார்க்க மாட்டேன். அது மாதிரி அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா கூட யாருக்கு அது யாரு ரிலீஸ் பண்ணாலும் அது அவங்கள ஃபேவரட் ஆகும். ஆனா டிவிக்கு அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன் ப்ரோ, எங்களுக்கு அதை தியேட்டர்ல பார்த்தா தான் ப்ரோ. நான் சத்தியமா சொல்றேன், ஜனநாயகன் மட்டும் ஜனவரி 9 வந்திருந்ததுன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே தொடர்ச்சியா 5 நாள் வந்திருப்பேன். காலையில அப்படியே எல்லா ஷோவும் வந்திருப்பேன். நானே வந்து அதை தியேட்டர்ல தான் பார்க்கணும். ஒரு 5 தலைக்க நான் வந்து விஜய் சார் ஃபேன் கூட கிடையாது. நானே அதை வந்து ஒரு 5 வாட்டி பார்க்கணும், 5 வாட்டி மினிமம் பார்க்கணும்னு நினைச்சிருக்கிறேன்னா, அதுக்கு அதை எப்படி நாங்க போய் லீக் பண்ணோம், அதை எப்படி நாங்க போய் பார்ப்போம் பைரசில? எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரி பண்றது? ஏன்னா தலைவாக்கு படத்துக்கு இந்த மாதிரி ஆச்சு, அதுக்கடுத்து இப்போ விஜய் படத்துக்கே எப்படி ஆகும், அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல என்னன்னா, விஜய் படத்துக்கு தான் இப்படி ஆகும். விஜய் ப்ரோ யாரா இருந்தாலும் நாளைக்கு சூர்யா எதிர்க்கிறாருன்னு வைங்களேன், அவருக்கும் இதே நிலைமை தான். இங்க நினைச்சுட்டு இருக்கிறானுங்க, தலைவர் ரஜினிகாந்த் எல்லாரும் பாத்தீங்களா, எல்லாம் அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு. நாளைக்கு தலைவர் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணாலும், சூர்யா சார் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணாலும், ஏன் இன்னைக்கு வந்து சிவகார்த்திகேயன் அவர்களை வந்து தூக்கி வைக்கிறாங்கல்ல, அவரே நாளைக்கு அரசியல் கட்சி நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், ஒரு பர்டிகுலர் குரூப் நான் எதிர்க்க போறேன்னாலும் அவருக்கும் இதே ப்ரெஷர் தான். அதனால இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் ஷேர் பண்றாங்க இந்த படத்தை, எல்லாரும் போய் பார்த்து ஷேர் பண்றாங்க. தலை ஃபேன்ஸ் வந்து ரொம்ப நல்லவங்க ப்ரோ, ஜென்யூனா சொல்றேன். ஏகே சார் ஃபேன்ஸ் ரொம்ப 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 நல்லவங்க. தலையோட தலையிலயும் கனம் இல்லை, அவரோட ரசிகர்களோட தலையிலயும் கனம் இல்லை. யாரும் அழியணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க, ரொம்ப நல்லவர்கள். இப்போ நான் கூட பார்த்தோம் அப்படின்னா, நான் விஜய் சார் ஃபேன்லாம் கிடையாது, ஆனாலும் எல்லாருமே இருக்கிறாங்கல்ல. இப்போ அஜித் சாரோட ஃபேன்னா வெறும் அஜித் சார் ஒரு கட்சியில இருக்கிறாங்க, அதிமுகல இருக்கிறாங்க, பாஜகல இருக்கிறாங்க, விசிகா, பாமக, காங்கிரஸ் எல்லா கட்சியில இருக்கிறாங்க. எல்லாருக்குமே 4 டாக்ஸிக்கான ஆளுங்க இருப்பாங்க, அவங்க ஷேர் பண்ணுவாங்களே தவிர ஒட்டு மொத்தமா அஜித் சாரோட ஃபேன்ஸ் யாரும் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அப்படி வளர்த்துருக்கிறாரு ஏகே சார். அப்படிலாம் அவங்க மேல அவதூறு. இது என்னன்னா, தான் வந்து இது பண்ணிட்டு பழிய இன்னொருத்த மேல போடுற கதை தான். அது யார் பண்றாங்கன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். அவங்களுக்கு வந்து ஏப்ரல் 23 நல்ல ஒரு பதிலடி கொடுத்துருவாங்க. எது இப்ப விவேகம்னு ஒரு படத்தை ப்ளூ சட்டை கிழிச்சான்றதுக்காக 7 வாட்டி பார்த்தேன் தியேட்டர்ல மட்டும். அதெல்லாம் சொன்னா வந்து நிறைய பேர் கலாய்ப்பாங்க. ஏன்டா விவேகத்தை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பார்த்தேன். அது மாதிரி இந்த வெறியிலே ஒரு 10 வாட்டி வந்து பார்ப்பான். வெரியன்ஸ், தளபதி வெரியன்ஸ் இந்த 10 வாட்டி வந்து பார்ப்பான் இந்த படத்தை. நீங்க வேணா பாருங்களேன், 1000 crore அடிக்கும், சாலிடா அடிக்கும் ஜனநாயகன். அந்த அளவுக்கு வந்து அந்த படத்துக்கு ஹைப் ஏறி போச்சு. அது வேற சொல்லி வேற விட்டீங்க. இப்போ நான் வந்து அது என்ன ஹெச்டி பிரிண்டானு ஒரு என்ன எதுன்னு சொல்லுவேன், நான் பார்க்க போறது இல்லை அது. ஏன்னா மக்கள் அதை அப்படியாவது பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம் யார் என்ன தப்பு பண்றாங்க. மற்ற ஆக்டர்ஸோட படங்கள் இந்த மாதிரி வெளியில பைரசியில வர்றது ரொம்ப ரேர். ஆனா தொடர்ந்து விஜய் சாருக்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்குது, எப்படி பாக்குறீங்க? விஜய் சாருக்கு தான் ப்ரோ வரும். எல்லைக்கே பாத்தீங்க, அதுல ஒரு கார்பரேட் கம்பெனி எதிர்க்கிற பிரதீப் ரங்கநாதனுக்கே வந்து அவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு குரூப்பை எதிர்க்கிறாரு விஜய் சாரு. ப்ரெஷர் கொடுக்கலன்னா எப்படி இந்த அழுத்தம் கூட. ஆனா எவ்வளவுதான் பண்ணாலும் அவர் ரெடியா இருக்கிறாரு. ஆந்திரால எப்படி பவன் கல்யாண் மௌனம் வாங்க எல்லாத்துக்கும் நான் ரெடின்ற மாதிரி விஜய் சார் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறாரு. ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க வேணா பாருங்க, ஜனநாயகன் வந்து வந்திருந்தா 180+ தொகுதி, ஜனநாயகன் வரலன்னா 150+ தொகுதி. ஏன்னா இன்னைக்கு முன்முனை போட்டி. மற்றவங்கள மாதிரி 200 வெல்லும், 210 வெல்லும், 240 வெல்லும், 200 இருக்கிறதே 234 தான். ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு இவங்களா போட்டுக்கிறது 210 வெல்லும் 200 வெல்லும் அப்படின்னு. ஓப்பனா சொல்றேன், 150+ வெல்லும் டிவிக்கு. நீங்க வேணா பாருங்க, இதான் நடக்க போகுது. இந்த பைரசில இப்ப ரிலீஸ் ஆனதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து இது வரைக்குமே எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. அதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அது அப்டேட் பெரிய டிராவலா போயிட்டு இருக்கு. இல்ல, அப்டேட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க சைட்ல இருந்து எல்லாத்துக்கும் அவங்களும் ரெடியா தான் இருக்கிறாங்க. இப்ப என்னன்னா ப்ரோ, இது ஒரு அடுத்த லெவலுக்கு போயிட்டாரு ப்ரோ. அவர் நெக்ஸ்ட் லெவல். நீ அந்த லெவல்ல வந்து மோது, நீ இன்னமும் வந்து அவரோட சினிமாவையும் அவரோட படத்தையும் நீ காலி பண்ணும் அப்படின்னு பாரு. அவர் உள்ள வந்து மவனை பெரிய லெவல்ல ஒரு வேற லெவல்ல பண்ணிட்டாரு, ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை போட்டாரு. அதுல கை வைக்க முடியல. அதனால ஏதாவது ஒன்று பண்ணுவோமா, த்ரிஷா இவங்களை வச்சு அவதூறு கிளப்புமா, இந்த மாதிரி போயிட்டாங்க. வெளியில எப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு படத்தையே காப்பாற்ற முடியல, நீங்க எப்படி சிஎம்ஐ நாட்டை காப்பாற்ற முடியும்? படத்தை எப்படி காப்பாற்ற முடியும்? இப்ப விஸ்வரூபம் படத்தை வந்து கமல் சார் காப்பாற்ற முடியலன்றதுனால அந்த படத்துல இப்ப கமல் ஒரு நடிகனே இல்லைன்னு நீங்க சொல்ற முடியுமா? நடக்கிற அரசியல் பின்னாடி நடக்கதான் செய்யும். அதை வந்து ஓப்பனா கெத்தா வந்தார் பாத்தீங்களா, இது நிலைக்காது. இந்த ஸ்ட்ராட்டஜி நிலைக்காது. எல்லாரும் கோவத்துல இருக்கிறாங்க. கமல் சார்ல இருந்து, திருமாவளவன் அவர்ல இருந்து, உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாரும்
ராசால இருந்து உள்ள யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க பெரிய பெரிய மூத்த தலைவர்கள் எல்லாம் டிஎம்கேக்குள்ளேயே கோவத்துல இருக்கிறாங்க. அவங்க முடிச்சிருவாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்ப ஆசை என்னன்னா தம்பி விஜய் தான் வரட்டுமேன்ற மாதிரி இன்டைரக்ட்ல அங்கங்க கலப்பணிலாம் இப்போ ப்ராப்பரா செய்யாம விட்டுருவாங்க. அவங்களே ஜெயிக்க வச்சிருவாங்க நம்மள ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கூட பாருங்க, இங்க இருந்து ஒருத்தர் போனாரு, டிவிகேல இருந்து ஒருத்தர் போனாரா, பழைய ஒருத்தர் விஜய் சாரோட மேலாளர் திரும்ப வந்துட்டாரு. அவ்வளவுதான். நம்ம பல துரந்தர் இருக்கிறாங்க உள்ளுக்குள்ள நம்ம ஆளுக்காக. ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நல்ல ஆட்சி மாற்றம் வரணும், நல்லது நடக்கணும். இதனால அப்ப எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு சொல்லுது. எந்த பாதிப்பும் இல்லை ப்ரோ. ஒன்றும் பண்ணிட முடியாது ப்ரோ. அது இப்போ எப்படியா இருந்தாலும் ஹெச்டியா விட்டாலும் அது தியேட்டர் ஃபீல் கிடைக்குமா? கிடைக்காது. தியேட்டர்ல பார்ப்பான் ஒருத்தர் 3 வாட்டி 5 வாட்டி 10 வாட்டின்னு பார்ப்பான். பார்க்க தான் போறான். நான் ஒரு 5 வாட்டி பார்க்கலான் இருக்கிறேன், இல்லை மினிமம் ஒரு 3 வாட்டி பார்க்கலான் இருக்கிறேன். ஆக்சுவலாக லீக் ஆகுறது ஒரு காமனான விஷயம். இது எப்போ பண்ணுகிறானுங்க. இந்த ஜனவரியில் படம் ரிலீஸ் ஆக வேண்டிய விஷயத்த அந்த ஐப்பை தள்ளி போட்டு நான் ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆக போது எல்லாம் சந்தோஷத்தில் இருந்தாங்க. இந்த மாதிரி எலெக்ஷன் வரப்போது வந்துரும்னு சொல்லிட்டு இந்த டைமில் லீக் பண்ணது ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குது. ரொம்ப எனக்கு இது நாகரிக ட்ரெஸ்ஸாக இருக்குது. அவரோ ஒருத்தர் பண்ண சதியில் சில பேருக்கெல்லாம் பேர்லாம் அடிபடுது. அதெல்லாம் தேவையும் இல்லை. இந்த மாதிரி விஷயத்த இப்படி பண்ணாமல் எல்லாம் தேட்டரில் பார்க்கணுன்னா ஒரு மனுஷன் கடைசி படம் சொல்லிட்டு போகிறாரு, இண்டஸ்ட்ரியை விட்டே போகிறாரு. இந்த மாதிரி டைம்ல இவ்வளவு கேவலமான பண்ணுவீங்களா? இதோட கேவலமான விஷயம் எதுவுமே இல்லை ஐயா. படம் ரிலீஸ் ஆயிருக்கு, லீக் ஆயிருக்கு, ரொம்ப இது ஸ்ப்ரெட் ஆகுது, ப்ரொடியூசருக்கு லாஸ். அதை பார்த்து நம்ம சிரிக்கலாமா? யார் சிரிச்சது? சிரிச்சுதான் பேசுனீங்க. நான் எங்கேயா சிரிச்சு பேசினேன்? பல்லு எடுப்பாரு, பேசுறது சிரிப்பா இருக்க மாதிரி. போயா பாத்தியா கலாயிர. ஆக்சுவலா அப்படிலாம் இல்லையா, ரொம்ப கஷ்டமானதா இருக்கு. ரொம்ப எப்படி சொல்றது, இது இந்த மாதிரி விஷயத்த பண்ணக்கூடாது. பண்ணி இந்த மாதிரி அவர் இன்னும் போட்டு எவ்வளவு அழுத்த கொடுமோ கொடுக்குறாங்க. பார்ப்போம். இது எல்லாமே எலெக்ஷனோட ரிசல்ட்ல தெரியும். இதுக்கு பின்னாடி பொலிட்டிக்கல் இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே எதுவுமே ப்ரூஃப் இல்லாம எதுவும் பேச முடியாது இல்ல. எல்லாமே அவங்க பண்ணிட்டாங்க, இவங்க பண்ணிட்டாங்க, எல்லாம் சதின்றாங்க. அந்த பையன் ஏதோ ரிலீஸ் பண்ற மாதிரி அவங்க பேர் ஏதோ வந்திருக்கு, எல்லாமே பார்த்தேன். அவனை தக்க தண்டனை கொடுத்து இது பண்ணி பனிஷ் பண்ணா கரெக்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ விஜய் சைட்ல இருந்து இது லீக் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு பாக்குறீங்க? அதான் ஐயா, இப்போ அந்த சைட்ல சொல்லும் போது இந்த சைடு சிம்பத்திக்காக பண்ணிவிட்டு இவங்களே அதுவும் வாய்ப்பே கிடையாது. இந்த அளவுக்கு கேவலமா வரலாம் பண்ணவும் மாட்டார், வாய்ப்பே இல்லை. ஏங்க நின்று இப்போ தூத்துக்குடியிலையும் இந்த எலெக்ஷன் நடந்த இப்போ ரீசெண்டா அந்த பிரச்சாரத்துல என்ன நடந்து உங்களுக்கே தெரியும். ஸோ அவர் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ரிலீஸ் பண்ணா அவங்களுக்கு தான் லாஸ். ஸோ அவர் மேல வர வாய்ப்பே இல்லை. இது யார் பண்ணிருக்காங்க அவங்க சதி தான், நான் பொதுவாக தான் சொல்லுவேன். இதோட விளைவு எலெக்ஷன்ல தெரியும். அவ்வளோ ஒரே வார்த்தை சொல்லலாம். எலெக்ஷன் வர டைம்ல படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எலெக்ஷனை இந்த அளவுக்கு இது ஒரு இம்பாக்ட் இருக்குது. ஏன்னா ஃபுல்லா அரசியல் தான் படம். அரசியல் இருக்கட்டும், இருந்தாலும் படத்துல தியேட்டர்ல பாக்குறதுக்கும் பயங்கரமா வீட்டுல உட்காந்து பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. எல்லா கூட்டத்தமும் கூடி நல்லா செலிப்ரேட் பண்ணி பேசுறதுக்கும் ஒரு வைப் இருக்கு. வீட்டுல உட்காந்து பாக்குறது ஒரு வைப் இருக்கு. ஆனா இம்பாக்ட் கொடுக்கும், கண்டிப்பா கொடுக்கும். நான் கேட்ட கேள்வி புரிஞ்சுதா? அரசியல் டைம்ல அரசியல் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, லீக் ஆயிருக்கு. அது அரசியல் எப்படி இம்பாக்ட் பண்ண போகுது எலெக்ஷன் டைம்னு கேட்டேன். எந்த அரசியல் சொல்றீங்க? ஆமா ஆமா, அரசியல் படம் லீக் ஆயிடுச்சு, என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகுதுன்னு கேக்குறேன். இது அந்த படம் பார்த்து என்ன சொல்ல வர மெசேஜ் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அவங்க இம்பாக்டா அது வந்துடும் நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப லீக் ஆயிடுச்சு, இத பத்தி யாருமே எதுவுமே பேசல. ஏன் யாரும் வாய்ஸ் அவுட் ஏன் கொடுக்கலன்னா எல்லாமே அழுத்தம் கொடுத்துட்டு தானே இருக்கீங்க. ஸ்டார்டிங்ல இருந்து இந்த 2 வருஷத்துல நடந்த விஷயத்து போன செப்டம்பர்ல இருந்து 6 மாசமா ஒரு அழுத்தம் மேல அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க. ஃபைனலா ஒரு எவ்வளவு அந்த அளவுக்கு அசிங்கம் பத்திட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு நாகரிக செயல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது அதெல்லாம் பண்ணிட்டீங்க, இதுனா பெரிய விஷயமா சைலண்டா இருக்காங்க. அவ்வளவுதான். இப்போ படம் லீக் ஆயிருக்கு. இது இந்த லீக் ஆன படம் ஒரு பிரச்சனையா உருவாகுமா? பிரச்சனையாவா? அதுதான் சொல்றேனே, இந்த விஷயத்த ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. சிம்பிளா இப்ப வந்திருக்க கட்சிக்கும் சண்டை வருமா? சண்டைலாம் எதுவும் வரப்போறது இல்லை. இதையும் கடந்து போகணும்னு சொல்லிட்டு அகிம்சை முறையில போயிட்டு அவங்க ரிசல்ட்டை என்னவோ மக்கள் தீர்மானிப்பாங்க.